வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு எலுமிச்சை பழம் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா கெட்டியான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்கோங்க, நல்லா அலம்பிட்டு இப்படி கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன தாளிக்க போகிறோன்னு பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தென் லெமன் கூட போட போகிறோங்க. இப்போ நம்ம அந்த வெந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம். நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க. அந்த கடுகு வெடித்த உடனே தென் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா செவக்க வருங்க. தென் பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டுடுங்க. இப்போது நல்லா பருப்பெல்லாம் செவக்கிற வரைக்கும் வருங்க. அப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த மசித்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க. இதோடு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. தென் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின உடனே இது மேலே லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு லெமன் மசியல் ரெடிங்க. Thank you all.